வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் தண்ணீர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அம்மா சொல்லுவாங்க, வெண்டைக்காயை நல்லா சாப்பிட்டா மூளை நல்லா வளரும், கணக்கு நல்லா வரும். அது ரொம்பவே உண்மைதாங்க. வெண்டைக்காயை நம்ம டயட்டில் நல்லா சேர்க்கும்போது மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிறது உண்மைதான். வெண்டைக்காய் தண்ணி பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய் 4 எடுத்துக்கோங்க. அதை முதல்ல நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. காய்கறிகளில் அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கிறதுனால சமைக்கிறதுக்கு முன்னால் காய்கறிகளை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வெண்டைக்காயை நைட்டு முழுசும் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை பருகும்போது ஏராளமான நன்மைகள் கிடைக்குது. வெண்டைக்காய் தண்ணீரில் உள்ள நார்ச்சத்தும் மற்ற ஊட்டச்சத்துக்களும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த ரொம்பவே உதவியாக இருக்குது. அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வெண்டைக்காய் தண்ணியை தாராளமாக பருகலாம். நார்ச்சத்து அதிகமுள்ள வெண்டைக்காய் தண்ணீர் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்கிறது. இப்போ வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டோம். இதை இப்போ எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். வயிற்றில் புண் இருப்பவங்க, அல்சர் பேஷண்ட்ஸ், இவங்கெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் வெண்டைக்காய் தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா வயிற்றில் இருக்கிற புண் சீக்கிரமாகவே குணமாயிரும். வெண்டைக்காயில் 2 நுனியையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் தண்ணி வலுவலுப்பாக இருக்கும். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் வெண்டைக்காய் தண்ணீரை தாராளமாக காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் தண்ணீரில் உள்ள நார்ச்சத்தானது செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை சீராக்கி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய ரொம்பவே உதவியாக இருக்குது. வெண்டைக்காய் தண்ணீரில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B6, விட்டமின் B9, விட்டமின் கே, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், சோடியம், அயன் போன்ற பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. வெண்டைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 300 ml குடிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கட் பண்ண வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இதை தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தண்ணியில் வெண்டைக்காய் நல்லா ஊறட்டும். மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வெண்டைக்காய் தண்ணி நல்லா வலுவலுப்பாக இருக்கும். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி மட்டும் குடிக்கிறனாலும் குடிக்கலாம், இல்லை வெண்டைக்காயோட சேர்த்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். வெண்டைக்காய் தண்ணியில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைவாக இருக்குது. ப்ரீபயோட்டிக்காக செயல்படும் இந்த தண்ணீர் குடல் ஆரோக்கியம் மேம்பட ரொம்பவே உதவியாக இருக்குது. விட்டமின் ஏ இருக்கிறனால பார்வைத்திறன் மேம்படுது. கெட்ட கொலஸ்ட்ராலான LDL ட்ரைகிளிசரைடு அளவை கட்டுக்குள் வைக்க இந்த வெண்டைக்காய் தண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெண்டைக்காய் தண்ணீரை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் கிடைக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்பட நீங்களும் வெண்டைக்காய் தண்ணீரை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போத்தே நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.